என்னோட பேபிக்கு பார்த்தீங்கன்னா 7 மந்த் முடிஞ்சு 17 டேஸ் ஆகுது. அவனுக்கு ஒரு நாளைக்கு என்ன டைமில் என்ன ஃபுட் கொடுக்குறேன் அப்படின்னு பார்க்கலாம். காலையில் 9 to 10 பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு தாங்க, ஸ்வீட் பொட்டேட்டோ. இது வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டிங்கனாலே நல்லா குக் ஆகிடும். ஸோ அந்த தோல்லாம் எடுத்துகிட்டு நல்லா நீங்கள் கையாலே மசிச்சிங்கனாலே நல்லா மசிஞ்சிரும். இதில் லைட்டாக ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி பியூரி கன்சிஸ்டன்சியில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கலாம். இது ரொம்பவே ஹெல்திங்க. புதுசாக கொடுக்குறீங்கன்னா ஜஸ்ட்டு 3 டேஸ்க்கு இதை மட்டும் கொடுத்து பாருங்கள். செட் ஆகிடுச்சுன்னா நீ கண்டினியூ பண்ணிக்கலாம். கூடவே எப்போவுமே சுடு தண்ணி வச்சுக்கோங்க, ஆற வச்சது. எப்போவுமே குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணும்போது நம்ம தண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். லஞ்ச் பார்த்திங்கன்னா ஒரு மணிலேருந்து 2 மணிக்குள்ளே 1 ஸ்பூன் அரிசி, 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து பாசிப்பருப்பு ஊற வச்சுருவாங்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே. அதுக்கப்புறம் இன்றைக்கி சவ் தான். ஸோ கொஞ்சமாக கட் பண்ணி அந்த தோல்லாம் சீவிட்டு அரிசியோடவே போட்டு நல்லா வேக வச்சிடணுங்க. அரிசி பருப்பு எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஊற வச்சேன். ஸோ இதை சிம்மில் வச்சு நல்லா வெந்துடணும். தண்ணிலாம் நல்லா சுண்டி கையால் நீங்கள் மசிச்சிங்கனாலே நல்லா மசிஞ்சிரும். ஆற வச்சதுக்கப்புறம் 2 சொட்டு வந்து நான் நெய் போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். நான் கொஞ்சம் தண்ணி கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துட்டேன். நீங்கள் இதை விட கொஞ்சம் திக்காக கூட நீங்கள் ஃபீட் பண்ணலாம். ஸோ இது தாங்க லஞ்சுக்கு. ஈவினிங் பார்த்திங்கன்னா நான் டின்னர் கொடுத்துருவேன். அவன் சீக்கிரமாகவே தூங்கிடுவான் ஒரு 6 to 7க்குள்ளே. அதனால் நான் வந்து ஃப்ரூட்ஸ் தான் கொடுப்பேன் மோஸ்ட்லி. ஈவினிங் ஒரு 3:30 to 4:30 அந்த டைம்லேயே கொடுத்துருவேன். செவ்வாழை தாங்க. இது ரொம்பவே ஈஸி. அப்படியே கட் பண்ணி தோல் எடுத்துகிட்டு மசிச்சுட்டு ஃபீட் பண்ணிடுவேன். இன்னொரு வீடியோவில் வேறு என்ன ஃபுட் கொடுக்குறேன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.